ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் பிளடி பைட்டோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நான் இதை வந்துட்டு சீக்கிரமாக முடிச்சிடுறேன்டா. காஸ் ஆஃப் இது வந்து இப்போது ஆன்கோயிங்கில் இருக்க 2 எஃப்எஃப், அதாவது 3 எஃப்எஃப் நான் வச்சுருக்கேன். பட் இது வந்து மற்ற 2 தவிர வந்து ரொம்ப லோவாக போகுது. ஸோ இதை நான் டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு 3K அடித்ததும் அரபிக் அதில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் இதை டக்குன்னு முடிச்சிடுறேன். ஐ திங்க் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10th பார்ட் வரைக்கும் கொண்டு பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஓகேடா. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணாததுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்கும் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகேடா. லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துருந்துருங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் சோயாவும் அப்படியே ரெடி ஆகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் சோயா கிட்ட எதுவுமே காட்டிக்கல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதுவும். ஸோ அப்படியே நீங்கள் 2 பேரும் காலேஜுக்கு போகிறீங்க. காலேஜுக்கு போயிட்டு அப்படியே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறீங்க. நீங்கள் சடனாக அப்படியே வெளியே ஜேகே நிற்கிறத நோட் பண்ணுறீங்க. சோயா, சொல்லுடி. என்ன? இல்லை, நான் கிளாஸை கட்டடிக்கலான் இருக்கேன்டி. ஏய், இப்போவே எந்திரிச்சு போக போறியா? ஆஃப்டர் பிரேக் வேணால் கட்டடிச்சுக்கலாம், இப்போலாம் வேணாம். இல்லை, நான் இப்போவே வெளியே போகிறேன். எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. ரொம்ப அர்ஜெண்ட்டா? என்ன ஆச்சுடி உனக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. எக்ஸ்கியூஸ் மீ சா. சொல்லுமா. இல்லை சா, எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை, அதான் நான் போயிட்டு வரேன். கிளாஸை யாருமே ஒழுங்காக கவனிக்கிறதே கிடையாது. ஐயோ, இவர் வேறு பூமர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரே. சார், நான் போயிட்டு வரேன் சார். நாளைக்கு உங்களோட அட்வைஸை கேட்குறேன். போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு ஓடிடுறீங்க. ஸோ ஓடி அப்படியே குடுன்னு சொல்லிட்டு கீழே வரீங்க. வந்தா ஜேகே மட்டும் சோலோவா அப்படியே அங்கே ஒரு சேர் மாதிரி, அதாவது அங்கே தான் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. சீனியர்ஸ் எல்லாம் தான் உட்காருவாங்க. அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே சோலோவாக உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு எல்லாத்தையும். நீங்கள் குடுன்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட ஓடுறீங்க. ஜேகே, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? என்ன சொல்ல வந்திருக்க? இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன ஃபியூனா? என்ன சொல்லு. அது வந்து நான் இப்போது உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். நீங்கள் மறைக்காமல் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும், சரியா? டீலா? நீ கேட்குற கொஸ்டினை பொறுத்து இருக்குது. நீ கேளு, நான் சொல்கிறேன். அது வந்து சங்குக்கா, நீங்கள்லாம் வேம்பயர்ஸா? என்ன? இதை உங்ககிட்ட யார் சொன்னா? யாரும் சொல்லலை. இல்லை, உங்களோட பிஹேவியர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சா, அதான் கேட்குறேன். நான் என்ன இருந்தாலும் ஃப்யூச்சரில் நான் தானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதான் கேட்குறேன். சொல்லுங்கள், நீங்கள்லாம் வேம்பயர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜேகே அப்படியே வந்து பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. ஆமாம், வேம்பயர்ஸ் தான். ஏன்? வேம்பயர் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? என்ன பொசுக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்று முழிக்கிறீங்க. என்ன முழிக்கிற? எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அங்கேருந்து போகலான்னு பார்க்குறீங்க. அப்போது உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இழுத்து வால் அப்படியே பின் பண்ணுறாரு. நல்லா கேட்டுக்கோ, நான் ஒரு வேம்பயர்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த வெளியே எங்கேயாவது போய் சொன்னேன், கடிச்சு உன் பிளட்டெல்லாம் குடிச்சிருவேன். இல்லை, எனக்கு புரியல. நீங்கள் உண்மையிலேயே ஹியூமன் பிளட்டெல்லாம் குடிப்பீங்களா? ஏன் டம்மி வேம்பயர்னு நினைக்கிறியா? அதெல்லாம் குடிப்போமே. நிஜமாவா? ஆமாம், நிஜமா தான். இன்னிலேருந்து நானும் ஒன்று லவ் பண்ணுறேன், நீயும் ஒன்று லவ் பண்ண, சரியா? இல்லை, வேணாம். என்ன வேணாம்? அப்படியே நழுவி போயிடலான்னு பார்க்குறியா? இல்லை ஜங்குக்கா, தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சடனாக ஏதோ மாற்றி பேசுகிறீங்க. என்ன? லவ் பண்ணலாமா? உங்களெல்லாம் லவ் பண்ண கொடுத்து வச்சுருக்கணும். நான் உங்களை லவ் பண்ணுறேன். நீங்கள் வேம்பயராக இருந்தால் என்ன? பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஹேண்ட்ஸமான வேம்பயர்.
கொஞ்சம் கூட பயம்படுத்துகிற மாதிரி இல்லை. ஸோ ஐ ஆல்சோ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஜஸ்ட் அப்படியே பிக் பண்ணுறீங்க. ஏய் ஐயோ இப்போ தானே பயந்த நீ? பயப்படலாம் இல்லை, அது கேட்ட உடனே சொன்னால் ஷாக்கிங்காக இருக்கும்ல. நானும் கொஞ்சம் அப்படி இப்படி அரட்டல் பரட்டலெல்லாம் பண்ணி தான் சரி ஆமாம் நான் ஒரு வேம்பயர்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். பார்த்தா நீங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு வேம்பயர்னு சொல்லிட்டீங்க. அதான் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இழுத்து இழுத்து பேசுகிறீங்க. போதும் போதும், சரி கிளாஸ்க்கு போ. இல்லை ஜங்குக்கா, கிளாஸை நானே வாரண்டியராக கட்டடிச்சிட்டு வந்திருக்கேன். இனிமேல் கிளாஸில் போய் உட்காந்தா அந்த ஆள் வேறு லெக்சர் எடுத்து தள்ளிடுவான். நான் கிளாஸுக்கெல்லாம் போகலை, எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. இன்னிலேருந்து நம்ம லவ் பண்ணுறோம்ல, மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். மெமரிஸு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் உங்கள் அப்பா எந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே ஃபாரஸ்ட்டுக்கு தான் ஜேகே உங்களை பிடிச்சி இழுக்கிறாரு. வேணாம் 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 வேணாம். ஏன் என்னாச்சு? இல்லை இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் இருக்கேன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் போகிறீங்க. ஓரளவுக்கு மேலே உங்களுக்கு சுத்தமாக நடக்க முடியல. விடுங்க ஜேகே, எனக்கு சுத்தமாக ஏற முடியல. உங்களுக்கெல்லாம் டயர்டே ஆகாதா? நான் ஹியூமனே கிடையாது, அப்புறம் உங்களை மாதிரி எனக்கு டயர்ட் மட்டும் எப்படி ஆகும்? வேம்பயர்னா ஹியூமன் கிடையாதா? ரத்த காட்டேரி, நாங்கள் ஒன்றும் ஹியூமன் கிடையாது. பார்க்க ஹியூமன் மாதிரி தானே இருக்கீங்க இல்லையா? ஆமாம், பார்க்க ஹியூமன் மாதிரி தான் இருக்கும், ஆனால் நாங்கள் ஹியூமன் கிடையாது. அப்போது எப்படி நீங்கள்? இறந்த ஒரு உடம்பு. புரிஞ்சுதா உனக்கு? அப்போது உங்ககிட்ட ஃபீலிங்ஸும் இருக்காதா? யார் சொன்னா? நிறையவே வச்சுருப்போமே, பழி வாங்குற எண்ணம், ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அதெல்லாம் இருக்கிறனாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்கள் வேம்பயர் இதில் நாங்களும் எங்கள் ஃபீமேல் மேட்டும் மேட் பண்ண முடியாது. ஏன் அப்படி? ஹியூமன்ஸில் லவ் கிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்கும். என்னது அப்படின்னா? பேபி. அப்படியே வேம்பயரும் மேட் பண்ணாலும் பேபிங்கிற ஒன்று இருக்காது. ஓ அப்படியா? அந்த செக்ரீஷன் ஃபீமேல் வேம்பயர்ஸ் இருக்காது, அதான். ஓ அப்போது உங்களுக்கு இருக்குமா? என்ன? ஒன்றும் இல்லை, போகலாமா? இதுக்கு மேலே நீ நடக்க வேணாம், உன்னை நடக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள லிஃப்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா என்ன பண்ணுறீங்க? கெட்டியாக பிடிச்சிக்கோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு ஃப்ளாஷ் ஹிட் ஆகிற டைமில் அப்படியே அங்கங்கேயா ஹிட் ஆகி போயிட்டு ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. ஸோ உங்களை இறக்கி விடுறாரு. என்னாச்சு? அவ்வளோதானா? இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை விட்டுட்டு ஒரு இடத்துல ஷார்ப்பாக அப்படியே சன்லைட் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல போய் நின்றுட்டு ஜேகே அவரோட ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே அந்த சன்லைட் ஜேகேவோட உடம்புல பட்டதும் ஜேகேவோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி பான் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வந்து ஒரு மாதிரி எரியுது. ஸோ ஜேகேவோட ஐஸ் எல்லாம் வந்து ரெட் கலரில் மாறிடுது. அப்படியே உங்களை வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ என்னை லவ் பண்ணால் இதான் நிலமை. நைட்டு மட்டும்தான் உன்னால் என் கூட வெளியே வர முடியும். அப்படியே பகல் வரதா இருந்தாலும் நான் நிழலில் மட்டும்தான் இருப்பேன். வெளியில் போனால் என்னை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 ஹேண்ட்ஸையும் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. உனக்கு நான் திருப்பியும் வார்னிங் பண்ணுறேன், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். வேறு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல அப்படியே நீங்கள் இங்கேருந்து ஓடுறீங்க ஜேகே சைடு. ஸோ அப்படியே நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ண ஃபோர்ஸில் அப்படியே 2 பேரும் கீழே விழுந்துடுறீங்க. நான் உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நான் ஒன்றும் உங்களை சும்மா பார்த்த உடனே எல்லாம் லவ் பண்ணலை. அப்புறம் என்ன? ரியானா அன்னைக்கு சீனியர் பசங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அன்னைக்கு நீங்கள் அவங்கள அடித்து ரியானா அவங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுனீங்க. அதில் தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு.
அது மட்டும் இல்லை, ரியான் ரொம்ப பாவப்பட்ட பையன். அவனுக்கு நீங்கள் கொஞ்சம் கேஷும் கொடுத்ததை நான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்து தான் நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் வேம்பையர், இது எதுவும் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. உங்கள் அத்தனை லவ்வையும் நான் மட்டும் ஃபீல் பண்ணணும். அதான் எனக்கு வேணும், வேறு எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை ஹக் பண்ணி அலறீங்க. ஸோ ஜேகே உங்களை அப்படியே வந்து ஹக் பண்ணிகிட்ருக்காரு. சரி சரி விடு, அழாத. அப்போது நீங்கள் கீழே வச்சு சொன்னதெல்லாம் பொய்யா? என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே 1 செகண்டில் உங்களை அப்படியே கீழே போட்டு அவர் அப்படியே மேலே வராரு. பொய்யா? என் வாயிலேருந்து வந்ததெல்லாம் உண்மை தான். ஆனால் இங்கே எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. ஒன் சைட் ஆஃப் மைண்ட் ஒன்று லவ் பண்ணுன்னு சொல்லுது, என்னை கொல்லுது. அண்ட் அனதர் சைட் ஆஃப் மைண்ட், டேய் அவளை நீ லவ் பண்ணாலும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் அவளை உன்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லுது. என்னை என்ன பண்ண சொல்கிற? உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்னை லவ் பண்ணுறதா அந்த அளவுக்கு உனக்கு நல்லது கிடையாது. நான் என்னோட நல்லதெல்லாம் பார்க்கல, எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க ஜேகேவை. ஓகே விட்டுரு, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை நீங்கள் அந்த பொசிஷனில் தான் படுத்திருப்பீங்க. லைக் நீங்கள் கீழே படுத்திருப்பீங்க, ஜேகே மேலே படுத்துருந்துருப்பார். அப்படியே உங்களை தூக்கிக்கிறாரு. என்ன இப்போது காலேஜுக்கு போகலாமா? வேணாம், என்னோடய மூட் ஆஃப் ஆயிடுச்சு, வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. சரி கீழே நெல், ஷர்ட் எடுத்து போட்டுக்கிறேன். வேணாம், ஷர்ட் போட வேணாம். அப்புறம் என்னோடய ஆப்ஸு இதெல்லாம் பார்த்து வேறு எவ்வளோது விழுந்துட போகிறா, பார்த்துக்கோ. இல்லை, ஷார்ட் எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் பேபி மாதிரி ஏறி உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. 2 காலையும் அப்படியே, புரியுதில்ல, அந்த மாதிரி வயசில் தான் ஏறி உட்காந்துட்ருப்பீங்க. அப்படியே உங்களை வந்து கீழே இறக்கி விட்றாரு. ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ் போடுறாரு. போட்டுட்டு திருப்பியும் உங்களை அதே பொசிஷனில் அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே தூக்கிட்டு லைக் ஒரு ஐவிங் பண்ணுற டைமில் அங்கேருந்து வந்து பறந்து இங்கே வந்துடுறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய மரத்தில் இருந்து ஒரு பர்சன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். லைக் அந்த மரத்தை ஏறவே முடியாது. அந்த பர்சன் வந்து அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான், ஒரு மாதிரி பார்த்து ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இங்கே வந்து ஜேகே வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. ஓகே, நீ இங்கே வெயிட் பண்ண, நான் கார் எடுத்துகிட்டு வரேன். இல்லை, வெளியில் போனால் உங்கள் உடம்பு பேர்ன் ஆயிரும்ல, நானே கார் எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் சேர்ந்து போகலாம். ரொம்பலாம் கேர் பண்ண வேணாம், நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்ல, அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது, நானே போய் எடுத்துகிட்டு வரேன். இல்லை வேணாம், நானே எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கும், நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீ வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ ஜேகேவோட கார் பக்கத்தில் போயிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு ஸோ 2 பேரும் வந்து வெளியே போகிறீங்க. வெளியெல்லாம் சுற்றிட்டு நீங்கள் வந்து ரூமில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. சோயா வரா. போனவொன்னே ஆளையே காணுமேடி. சோயா, நீ லென்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன லென்ஸா? ஆமாம், காண்டாக்ட் லென்ஸை நீ ரிமூவ் பண்ணிடு. என்ன சொல்கிற? இது காண்டாக்ட் லென்ஸ் எல்லாம் கிடையாது, இது என்னோட ரியல் ஐ கலர். உருட்டாத சோயா, ஜேகே என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. என்ன சொன்னா? நீங்கள் எல்லாருமே வேம்பையர் தான் சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? நீ ஏதாவது தப்பாக எடுத்துக்கிட்டியா? அப்படியெல்லாம் இல்லை சோயா, எனக்கு ஜேகேவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் ஜேகேவும் லவ் பண்ணுறோம். என்ன, நிஜமாவா? அப்பா, நான் கனவுல பார்த்த விஷயம் உண்மையாயிருச்சு. கனவுல பார்த்த விஷயமா? உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. சூப்பர் பவரா? ஆமாம், எங்கள் வேம்பையர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூப்பர் பவர் இருக்கும். அப்படியா? அந்த வகையில் என்னோடய சூப்பர் பவர், யாரோட ஃப்யூச்சரையாவது பார்க்கணுன்னா டக்குன்னு பார்த்துருவேன். அப்படியா? ஆனால் நீ எப்படி என்னோடய ஃப்யூச்சரை பார்த்த? நான் எங்கே உன்னோட ஃப்யூச்சரை பார்த்தேன், நான் ஜேகேயோட ஃப்யூச்சரை தான் பார்த்தேன். அப்படியே ஜேகேயோட ஃப்யூச்சரை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் என்னோடய ட்ரீமில் பார்த்த அந்த பொண்ணோட ஃபேஸ் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தேன். தேடி பார்க்கும்போது கரெக்டாக 10 பொருத்தம் பக்காவாக இருக்கிற மாதிரி நீ கிடச்ச. அதான் உடனே உங்ககிட்ட பேசி ஃப்ரெண்டாகி உன்னை இங்கே கூட்டிகிட்டும் வர வச்சுட்டேன். அவ்வளோதான். அப்புறம் உன்னோட அப்பாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்.
என்ன சோயா சொல்கிற? ஆமாம், உன்னோட அப்பா கிட்ட எங்களை பற்றி தெரிஞ்சு கூட நீ சொல்லக்கூடாது, தெரியாமல் கூட சொல்லக்கூடாது. உனக்கு புரியுதா? ஆ, ஏன் ஆனா? உன்னோட அப்பா ரிசர்ச்சர் கிடையாது. அவர் வேம்பயர்ஸ், வேர்வொல்வ்ஸ் மாதிரிப்பட்ட இவங்களை எல்லாம் ரிசர்ச்சிங்காக இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கொன்றுவாங்க. என்ன சொல்கிற சோயா? ஆமாம், அந்த மாதிரிப்பட்ட குரூப்பில் உள்ளவர் தான் உன்னோட அப்பாவும். நாங்கள் முன்னாடி எல்லாம் ஹியூமன்ஸ் கூடயும் அட்டாச்சாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹண்டிங்கெல்லாம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த அளவு ஹியூமன்ஸ் கூட அஃபெக்ஷனாக இல்லை. அதான் உண்மை. தென் அதெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால தான் இப்போவும் ஊரில் இருக்கிறதா நம்புகிறாங்க. ஆமாம், நாங்கள் உண்மையிலேயே ஊரில் இருக்கோம் நம்புகிறாங்க. வேர்வொல்வ்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து ரொம்பவே நாள் ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் நாங்கள் எல்லாம் ரொம்ப நட்பாக இருந்துகிட்டு இருந்தோம். இப்போது எல்லாருமே பிரிஞ்சிட்டோம். இப்படியெல்லாம் நடக்குதா? ஆமாம், நீ வேம்பயர்னு சொன்னால் எல்லாரையும் நல்லவங்கன்னு நினச்சிடாத. வேம்பயர்லேயே ரெண்டு ஆட்கள் இருக்காங்க. 2 ஆட்களா? இல்லை, எனக்கு புரியல. ஆமாம், எங்கள் சைட்ஸ் ஆஃப் ஆட்கள் எல்லாம் ஹியூமன்ஸை அந்த அளவுக்கு விரும்ப மாட்டோம். லைக் எங்களுக்கு ஹியூமன் பிளட் பிடிக்கும் தான், ஆனால் ஹியூமன்ஸோட இதுக்காக நாங்கள் ஹியூமன் பிளட்டை இது வரைக்கும் குடிக்கிறது கிடையாது. அதை நாங்கள் விட்டுட்டோம். எங்கள் இடத்துக்கு புதுசாக வர வேம்பயர்ஸையும் நாங்கள் அப்படியே பழக்கிடுவோம். இப்போது எங்கள் இடத்துக்கு புது வேம்பயர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களால எல்லாம் அவங்களோட டெம்ப்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியல. அதாவது ஹியூமன் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களோட டெம்ப்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது அவங்களோட ஒரு ப்ராப்ளம். கொஞ்ச நாள் போக போக ஓகே ஆகிடுவாங்க. இனி ஒரு சைட்ஸாக இருக்காங்க. அவங்க ரொம்ப 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 ரூடாக இருப்பாங்க. லைக் ஹியூமன்ஸை பார்த்தா அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஹியூமன்ஸையும் சாவடிக்க தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி 2 செட்ஸாக இருக்கிறனால நீ எல்லாரையும் நம்பி யார் கூட வேணானாலும் போகலான்னு சொல்லிட்டு நினைக்காத. புரியுதா உனக்கு? புரிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னுமே என்னால் நம்ப முடியல ஜேகே உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு. ஏன் உன்னால் நம்ப முடியல? நான் அழகா இல்லையா? நீ அழகா இருக்க, ஆனால் ஜேகே யாருக்கும் மயங்க மாட்டான். என்ன சொல்கிறேன்? யாருக்கும் மயங்க மாட்டாருன்னா? அவனோட ஸ்பெஷாலிட்டியே எல்லாரையும் மயக்கிறது, ஆனால் அவன் யாருக்கும் மயங்க மாட்டான். வாட்? அதாவது உங்ககிட்ட இருக்கிற சூப்பர் பவர் மாதிரியா? அவன் எங்கள் எல்லாரை விட கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிற? அவனால் எவ்வளோ அடியை வேணும்னா தாங்கிக்க முடியும். அவன் உயிர் அவ்வளோ சீக்கிரமாக போகாது. அப்படியா? ஈவன் தாட் எங்களால் எல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட சன்லைட்டில் நிற்க முடியாது. ஆனால் அவனால் எவ்வளோ நேரம் வேணும் நிற்க முடியும். ஒரு மாதிரி பான் ஆகும், ஆனால் அவனுக்கு அந்த வலியே தெரியாது. இதெல்லாம் நிஜமா? ஆமாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு டீப்பான ஒரு தாட் என்னன்னா, ஒரு மாதிரி பொண்ணுங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தான்னா அவளுங்களுக்கு அப்படியே டெம்ப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் குலாப் ஜாமுன் மாதிரி அவனை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? இது இப்படியெல்லாம் எனக்கே பல முறை நடந்திருக்கு. சோயா, நிஜமாவா? அதுக்கப்புறம் போக போக நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோயா சிரிக்கிறா. எனக்கு ஜேகேவை நினச்சா இப்போ வரைக்கும் சிரிப்பாக வருது. பார்த்துக்கோ அவனை, அவன் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாத. அப்புறம் எவ்வளவு கொத்திட்டு போயிடுவா. புரிஞ்சுதா? சரி. உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் உன்னை எப்போயாவது எங்கள் ஃபேமிலிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம். எங்கள் அப்பாவெல்லாம் பார்த்தேன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவா? இல்லை, எனக்கு புரியல. அப்பான்னா அப்பா தான். அதாவது வேம்பயர், எங்கள் சைட் வேம்பயர் எல்லாரையுமே அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி சொல்கிற? எனக்கு புரியல. அதாவது எங்கள் எல்லாரை விட சீனியர் ஜேகே தான் எங்கள் எல்லாரை விட பெரிய வேம்பயர். ஜேகேக்கு எத்தனை வயசாகும்? கிட்டத்தட்ட ஒரு 200 வயசாகும். 200 வயசா? என்ன சொல்கிற நீ? ஆமாம்.
உன்னோட வயசு என்ன? 180 இருக்கும். 180 வயசா? உங்களுக்கெல்லாம் வயசாகாதா? இல்லை, எங்களுக்கெல்லாம் வயசாகாது. இது நல்லா இருக்கே. ஆனால் இது நல்லா இல்லாத விஷயம். ஆ, ஓ, சரி சரி. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது சோயா. நானும் பேசாமல் வேம்பையர் ஆகிறவா? அப்படியெல்லாம் நீ ஆகக்கூடாது. அதுக்கு ஜேகேவும் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். நீ வேம்பையரெல்லாம் ஆக வேணாம். நீ இப்படியே இரு. சரி, நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுக்கிறீங்க. அவள் அப்படியே சோயா வந்து அந்த கதையை திருப்பியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஜேகே ரொம்ப ஒர்ஸ்டான சுச்சுவேஷனில் இருந்தார். ஒர்ஸ்டான சுச்சுவேஷனா? ஆமாம், சாகிற நிலமையில் இருக்கும்போது எங்கள் அப்பா தான் அவருக்கு அவரோட பிளட் கொடுத்து காப்பாற்றினார். ஓ, அப்படியா? அவர் எப்போலேருந்து வேம்பையர் ஆனாரோ அப்போலேருந்து இந்த மாதிரி ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்து தூக்கிட்டு வந்து அவனை காப்பாற்ற முடிஞ்சால் காப்பாற்றி ஹியூமனாகவே அனுப்பிடுவார். காப்பாற்ற முடியலன்னா அவங்கள வேம்பையராக மாற்றுவார். ரொம்ப நல்லவர் தெரியுமா? அப்படியா? எங்களுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடிக்கும். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட பேலஸில் எங்களை வச்சு பார்த்துக்கிறாரு. பேலஸில் தான் நீங்கள்லாம் இருக்கீங்களா? ஆமாம், எல்லாருமே பேலஸில் தான் இருக்கோம். உன்னை ஒரு நாள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? அப்பாவுக்கு உன்னை பார்த்த உடனே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லவர். திருப்பி திருப்பி நீ சொல்கிறதுலையே புரியுது அவர் எவ்வளோ நல்லவர்னு. அண்ட் தென் அவர் ஒரு டாக்டர், யூனோ. டாக்டரா? அவர் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அவரோட ட்ரீட்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அவரோட ஸ்பீக்கிங் சென்ஸில் இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். நீ மீட் பண்ணால் உனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும் அவரை. எனக்கும் மீட் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் கண்டிப்பாக ஜேகே கிட்ட அவரை பற்றி கேட்குறேன். சரி சரி, நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நம்ம கொஞ்ச நேரம் உங்களை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு படுத்து தூங்கிடலாம். எங்களை பற்றி என்ன ரிசர்ச் பண்ண போகிற? எல்லாம் கொஞ்சம் நானும் தெரிஞ்சுக்கணும்ல. சரி, நான் அப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோயாவும் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறா. நீங்கள் அப்படியே சோயா போகிறவே அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா சடனாக கால் பண்ணுறாரு. இவர் எதுக்கு கால் பண்ணுறாரு? ஹலோ டாடா. ஃபியூனாமா, என்ன காலேஜ் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் காலே பண்ணலை? இல்லை டாடா, கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேன், அதான். ஓ சரிம்மா, பிஸியாக இருந்த, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்ன? இல்லை டாடா. ஃபியூனா. சொல்லுங்க டாடா. உனக்கு ஏதாவது பியாடாக பட்டுச்சாமா? அப்படி எதுவும் இல்லை டாடா. ஏன், என்னாச்சு? இங்கே எனக்கு ஒரு நெயில் கிடச்சிருக்கு. நெயிலா? நெயில்னா எனக்கு புரியல டாடா. இல்லை, ரொம்ப பெரிய நெயில். இது அனிமல்ஸுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளோ பெரிய நெயில் தெரியுமா? ஓ அப்படியா டாடா? என்னால் பார்த்து என் கண்ணாலேயே நம்ப முடியல. இதை கண்டிப்பாக ரிசர்ச் பண்ண கொடுத்து இதுக்கு சொந்தமான அனிமலை கண்டுபிடிக்கணும். டாடா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அது அனிமலாக இல்லாமல் இருந்தா? ஆமாம், அது அனிமலோட தான் இருக்காது. கண்டிப்பாக வேம்பையர் இல்லைன்னா வேர்வுல்ஃபோட தான் இருக்கும். டாடா, இந்த ரிசர்ச் பண்ணுறதெல்லாம் நீங்கள் விட்டுருங்களேன் ப்ளீஸ். ஏன், என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை டாடா. அது வந்து என்ன இருந்தாலும் அவங்க ஒதுங்கி தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அதான் கேட்குறேன். இது டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. இது உன்னோட டாடாவோட ஒர்க்கு. தென் நீயும் உன்னோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த ஒர்க்குக்கு தான் வரப்போகிற. இல்லை, என்னால் எல்லாம் வர முடியாது. என்ன சொல்கிற? நீயும் இங்கே தான் வரணும், புரிஞ்சுதா? இல்லை டாடா, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன். நான் ஹையர் ஸ்டடீஸ் முடித்ததுக்கப்புறம் அம்மா கூட ஃபாரின் போயிடுவேன். ஓ, அந்த ஒரு தாட்டில் தான் நீ இருக்கியா? சரி, நீயும் வில்லேஜுக்கு படிக்க வந்ததும் அப்பாவோட ஓக்கை தான் பண்ண போகிறேன்னு அப்பாவும் தப்பாக இட போட்டுட்டேன். சரிம்மா, எதுவாக இருந்தாலும் உன்னோட விருப்பம். நான் அப்போ காலை கட் பண்ணுறேன். உனக்கு ஏதாவது வியாடாக பட்டுச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணு, ஓகே? ஓகே ஓகே டாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே சொல்லிட்டு காலை கட் பண்ணுறீங்க. ஓ மை காட், இவர் வேறு இப்படி பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப வெறி கொண்டு தேடிட்டு இருக்காரு போல். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க.
ஸோ இப்படி நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் வந்து ஒரு ஐஸ் வந்து அப்படியே நோட் பண்ணுது. லைக் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரவுண்டாக அப்படியே இருக்குது அந்த ஐஸு. புதருக்குள்ளேருந்து அந்த ஐஸ் மட்டும் அப்படியே வந்து லைட்டன் ஆகி செம்மையாக தெரியுது. நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணலை, அப்படியே ரொம்ப டென்ஷனாக அங்கே வந்து சுற்றிட்டு இருக்கீங்க. உங்களையே அந்த ஷார்ப்பான ஐஸ் வந்து அப்படியே லுக் விட்டுட்டு இருக்கு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஐ திங்க் சீக்கிரமாக முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.